ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குவான்ஸ் கிராக். இன்னைக்கு நம்ம ஆப்டிடியூட் சீரிஸோட டே 7 தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்போ தான் நான் போடுற ஆப்டிடியூட் சம்ஸு ஷார்ட் கட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி வந்து சேரும். ஓகேங்களா? நம்ம சேனல் வந்து பேங்க் எக்ஸாம் இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா அந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸு குவான்ஸ் ரிலேட்டட் ஷார்ட் கட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் வந்து சரி வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஆப்டி 10 சீரியஸ் மக்களே, நான் ஃபார்மட் சொல்லிடுறேன் புதுசா வர்றவங்களுக்கு. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு 10 பிஓ அடுத்து பிஓ லெவல்ல எஸ்பிஐ பிஓ இல்ல ஐபிபிஎஸ் பிஓ லெவல்ல அரித்மெட்டிக் சம்ஸ் அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து நான் 10 கொண்டு வந்திருக்கேன். ரைட் சைட் டாப் கார்னர்ல வந்து டைமர் ஓடும். 50 செகண்ட்குள்ள உங்களால இதை சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அப்படி சால்வ் பண்ண முடியாட்டி 50 செகண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஷார்ட் அப்ரோச் இல்லாத எனக்கு தெரிஞ்ச அப்ரோச் ஏதாவது கொடுப்பேன். அதை வச்சு நீங்களுமே வந்து ஃபாஸ்ட்டாக போட கற்றுக்கலாம். சரிங்களா? அப்ரோச் தான் மக்களே. சரிங்களா? நீங்கள் அதை விட ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஓகே, உங்கள் மெத்தட் வந்து வெல் அண்ட் குட். கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி வாங்க நம்ம டேரெக்டாக வந்து சம்ஸ்குள்ளே போயிடலாங்களா? ஃபஸ்ட்டு சம்குள்ளே போயிடலாமா? ஆப்டி 10 சீரியஸ் டே 7 வாங்க. டைமர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சால்வ் பண்ணுங்கள். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஆன்சர் போட்டேன். ஆப்ஷன் சி 10K. டைம்குள்ளே சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வேற லெவல். அப்ரோச் பாருங்க. ஃபார்முலாலாம் வச்சு போட்டிங்கன்னா அந்த டைம்குள்ளே சால்வ் பண்ண முடியாது. ஸ்மார்ட்டான அப்ரோச் சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏதோ ஒரு பிரின்சிபலுக்கு 2 வருஷத்துக்கு 1025 ஓகே, எழுதிட்டோம். அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1000 அப்படின்னு சொல்லி கடைசி லைனில் சொல்கிறாங்க. ஓகே, பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க முடியும்? 25ங்கிற டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். ட்ரீ மெத்தட் படி போட்டிங்கன்னா இதான் மகளே ட்ரீ மெத்தட் படி போட்டிங்கன்னா இது எப்போவுமே இந்த ஃபர்ஸ்ட் ரோ எப்போவுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 3வது வருஷத்துக்கு கேட்டால் இப்படி எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். 500 தான் போகும். இந்த பக்கம் போடுற வேல்யூ வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறனால இந்த 500ங்கிற ஃபர்ஸ்ட் வருஷம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு கண்டுபிடிச்சோம்னா ஓவராலாக எவ்வளோ ரேட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 25ங்கிறது 500ல் 25/5 இப்போ 500 × 100 போட்டிங்கன்னா 5%. ஓகே, நான் ரேட் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு வருஷத்துக்கு 500ன்னு தெரியுமில்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 2 வருஷத்துக்கு ஆகணும்னா ஒரு வருஷத்துக்கு 500. ஸோ 5% தான் 500 அப்படின்னா வாட் இஸ் 100%? 10K. ஆப்ஷன் சி 10K தான் உங்களுடைய கரெக்டான ஆன்சர். வாங்க செகண்ட் சம் பேப்பர் பண்ணி எடுத்துக்கோங்க. சால்வ் பண்ணுங்க. டைமர் போட்டாச்சு. Item A on gain and B at 20% loss. Selling price 2/5 7 yes equal to 7 20% loss 1/5 5 4 6 15/2 7 150 இதுக்கு இடையில கேட்கறது. நீங்கள் டைமர் கூட போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வேறு லெவல். நான் போட்டேன். 10% லாஸில் விற்றுருந்தா 4.5 எவ்வளவு? செல்லிங் ப்ரைஸ் போட்டாச்சு. 6 டைம்ஸு 60 டைம்ஸு 60 × 45 6 × 4.5 6 × 45 3 × 90 270. ஆப்ஷன் டி 270 மக்களே. போட்டேன். எப்படின்னு பார்க்கலாங்களா? வாங்க. இருக்கிறதே ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச். நானும் எடுத்தோன்னே பாருங்களேன் 100x + 115 எழுதிட்டேன். ஆனால் அந்த சால்வ் பண்ணக்கூடாது.
இது போட்டிங்கன்னா டைம் எடுக்கும். பட் ஆன்சர் கரெக்ட்டா தான் வரும். நீங்க 100x எடுப்பீங்க, 140x எடுப்பீங்க. அடுத்து 20%ன்னு போட்டு 80x பிளஸ் 120ன்னு எடுத்து, இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து இந்த ரேஷியோல போடுவீங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஐட்டம் ஏ வந்து 40%. 40%னா 2/5 நமக்கு தெரியும். ஸோ 57 இது காஸ்ட் பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? செல்லிங் பிரைஸ்னுடைய ரேஷியோ இங்க 7:6 கொஸ்டின்ல. இங்க பாருங்க. அப்போ இங்க வந்து இது 7க்கு ஈக்குவேட் ஆச்சுன்னா, இங்க வந்து 6க்கு ஈக்குவேட் ஆகும். ஸோ இத வந்து 6ன்னு ஃபர்ஸ்ட் நான் எழுதிக்கிறேன். 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இந்த பிக்கு வந்து 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நான் வந்து காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன்? பி வந்து 20% லாஸ்ன்ட்டாங்க. 20% லாஸ்னா இங்க கீழ பாருங்க 1/5 இஸ் ஈக்குவல் டூ 20% லாஸ்னா 1 பார்ட் லாஸ். ஸோ 4 வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும். 5 வந்து காஸ்ட் பிரைஸா இருக்கும். ஸோ செல்லிங் பிரைஸ் தான் நமக்கு தெரியுமே. 6 அப்படின்னா 5ங்கிற காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? ஆன்சர் வந்து 7.5 வரும். சரிங்களா? 7.5 தான் பியினுடைய காஸ்ட் பிரைஸ். அடுத்து குடுத்திருக்கிறது என்ன குடுத்திருக்காங்க? காஸ்ட் பிரைஸ்னுடைய டிஃபரன்ஸ் வந்து 2.5. அந்த 2.5 தான் 150 அப்படின்னா, அடுத்து ஏ இஃப் ஏ இஸ் சோல்ட் அட் 10% லாஸ். 5ல 10% லாஸ் எவ்வளவு? 0.5. அப்போ 4.5 எவ்வளவு? 270 மக்களே. இது வந்து ப்ரிலிம்ஸை விட கொஞ்சம் கஷ்டமான சம். யாரும் டைமருக்குள்ள போடல அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா வந்து இது ஒரு ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல், ஐபிபிஎஸ் கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல் சம். சரிங்களா? கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். ஆப்ஷன் டி 270 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். ஏதாவது டவுட் இருக்கு, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் அப்படின்னா கீழே நம்ம டெலிகிராம் சேனல் குவான்ஸ் கிராக் இருக்கும். அதை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டேரெக்டாக என்கிட்ட வந்து நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். சரிங்களா? வாங்க, ஏதோ டவுட்னாலும் கேட்கலாம். ஆப்ஷன் 3 சாரி தேர்ட் கொஸ்டின் வாங்க சால்வ் பண்ணுங்க. டைமர் போட்டாச்சு. ம் ம் total days 75 14 minus 5 80%. 12 போட்டாச்சு. கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். நீங்கள் 60/2ன்னு போடாமல் டேரெக்டாக இங்கே 80% எடுக்கலாம். இல்லை 30ல் 80% எடுத்தாலும் 24 வரும். ஓகே வாங்க, நான் எப்படின்னு போட்டேன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏ வந்து 20 நாளில் வந்து முடிப்பாங்களாமா ஒரு வேலையை. ஏ 5 நாள் பண்ணியிருந்தா எவ்வளோ பண்ணியிருப்பாங்க? 25% பண்ணியிருப்பாங்க. அடுத்த 5 நாளில் 25, அப்படியே இன்னொரு 50. ஸோ 5 டேஸில் வந்து 5/20ன்னு போட்டால் 1/4. அதாவது 25% வந்து ஏ வந்து பண்ணியிருப்பாங்க 5 நாளில். அடுத்து என்ன சொல்கிறாங்க? ரிமைனிங் ஒர்க் 75% ஒர்க்கை பி வந்து ஏ கூட சேர்ந்து பண்ணுறப்போ 14 டோட்டல் டேஸ் மக்களே கொஷினில். அப்போ ஆல்ரெடி 5 நாள் ஏவையும் சேர்த்தி தான் டோட்டல் டேஸ். அப்போ 14 - 5 எவ்வளோ? 75 பார்ட் பண்ணுறதுக்கு 9 டேஸ். ஏவும் பியும் சேர்ந்து பண்ணுறதுக்கு அப்போ 100 பார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளவு நாள்? 12 நாள். ஸோ ஏபினுடைய டேஸ் தெரியும், கிவன் ஏனுடைய டேஸ் தெரியும். அப்புறம் எல்சிஎம் எடுத்தால் 20. இங்கே பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். எல்சிஎம் எடுத்தால் 16 தெரியும். எஃபிஷியன்சி வந்து 12. ஏபிக்கு வந்து 5 ஆமா, ஏக்கு வந்து 3 ஆமா. அப்போ பிக்கு வந்து ஆப்வியஸாக 5 - 3 2 தான் இருக்கும். அவங்க கொஷினில் என்ன கேட்குறாங்க? நம்ம 60/2 13 அடிச்சிடக்கூடாது. 80% ஆஃப் த சேம் ஒர்க். 60ல் 80% எவ்வளோ? 6 × 8 வந்து 48. 48/2 வந்து 24. நீங்கள் இப்படியும் போடலாம். 60/2 போட்டு 30. அதில் 80% ஆஃப் த டைம் தான் எடுக்கும். அதில் 80% ஆஃப் த டைம் 30க்குள்ள 24ன்னு வரும். ஆப்ஷன் ஏ 24 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 24 மக்களே. வாங்க ஃபோர்த் சம். ஃப்ரீனாங்கிற ஒரு பொண்ணு ஒரு டிஸ்ஆனஸ்ட் டீலரா. சரி ஓகே. அவங்க வந்து சாரி, நீங்கள் சால்வ் பண்ணுங்க, நானும் சால்வ் பண்ணுறேன்.
நான் போட்டேன். ஈஸி, ஈஸி, ஈஸி. நான் இனி எக்ஸ்ட்ரா போடுறதெல்லாம் டெக்கரேஷன் தான். நீங்க இதெல்லாம் எக்ஸாம்ல போடக்கூடாது. நான் போட்டது மட்டும் தான் எக்ஸாம்ல இருக்கணும். ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப முக்கியம் மக்களே. அப்பதான் நீங்க ஒரு 10 பேத்துக்கு முன்னாடி இருப்பீங்க. ஸோ நம்ம ஷார்ட் கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு செகண்டுமே முக்கியம் எக்ஸாம்ல. சரிங்களா? வாங்க நம்ம போவோமா? ஃப்ரீனான்ற ஒரு டிஸ்ஹானஸ்ட் டீலர் 750 கிராம் விக்கிறாங்க. 1 கேஜி விக்கிறதுக்கு கஸ்டமருக்கு. இப்போ கடையில வந்து நான் காசு ஏதோ சர்க்கரையோ ஏதாவது ஒண்ணு வாங்குறேன் அப்படின்னா, 3/4 கிலோ தான் தராங்க. 750 கிராம்ஸ் தான் தராங்க. ஸோ ஃப்ரீனா கையிலிருந்து செலவு பண்றது தான் காஸ்ட் பிரைஸ். கஸ்டமருக்கு குடுக்கறது தான் காஸ்ட் பிரைஸ். இத மைண்ட்ல இந்த இதுல வச்சுக்கோங்க. ஏன்னா அத 1000ன்னு போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிறக்கூடாது. நெறைய பேர் பண்ணுவாங்க. 1000 பேஸா வச்சுக்கோங்க. இப்போ இன்னொன்னு பாருங்க. என்ன சொல்றாங்கன்னா, பையிங் வைல் வாங்குறப்ப 20% பையர் ஏமாத்துறாங்களாமா. அப்போ 1000ல இருந்து 1 கிலோ வாங்குறதுக்கு பதிலா 1200 சாரி 1200 ஆ 1.2 கேஜிஸ் வந்து வாங்குறாங்க. அதாவது 1 கிலோ 200 கிராம் வாங்கிர்றாங்க. ஏன்னா 20% 200 கிராம் தானே. சேர்த்து வாங்கிர்றாங்க. சீட் பண்ணி வாங்கிர்றாங்க. ஸோ ஃப்ரீ நாட்டு கிட்ட 1200 இருக்குது. இப்ப லாபம் கால்குலேட் பண்ணணும்னா, இந்த 200ம் சேர்த்திக்கணும். அவ இங்கிருந்து பின்னாடி போயிருக்கா பாருங்க. 750க்கு போயிருக்கா. அதையும் சேர்த்திக்கணும். ஓவராலா இதுக்கு இந்த வேல்யூ எவ்வளோ? 700, 1200. இதுக்கு உண்டான டிஃபரன்ஸ் பாருங்க. 1200 மைனஸ் 750 வந்து 450 மக்களே. காஸ்ட் பிரைஸ் வந்து நமக்கு தெரியும் 750 சரிங்களா? இதை 15th டேபிள் அடிச்சு கொடுங்க. இது 3 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். 3/5 வந்து உங்களுக்கே தெரியும் 60%. ஸோ ஆப்ஷன் ஏ 60% தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். பாருங்க இப்படி டக்கு டக்குன்னு போடணும் மக்களே. நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி நான் இந்த வீடியோஸ் கொண்டு வரேன். நீங்க உங்களுடைய ஸ்பீடை வந்து பூஸ்ட் பண்ணிக்கலாம். வாங்க 5th சம். ட்ரெயின் ஓகே. How many seconds? Opposite direction 150 இங்க இருக்கு. Opposite no plus 5.9 something. 6 approximate. Okay. 6 option A. போட்டேன். ஆப்ஷன் ஏ கொஞ்சம் கால்குலேட்டிவா இருக்கா? எஸ்பிஐபிஓல இப்படித்தான் இருக்கும். கால்குலேட்டிவா தான் இருக்கும். சரிங்களா? வாங்க எப்படிங்கிறது பார்ப்போமா? இப்போ 150 மீட்டர் லாங் ட்ரெயின் ஒன்று இருக்கான். ஒரு 250 மீட்டர் பிளாட்ஃபார்ம் ரெண்டையும் சேர்த்தி கிராஸ் பண்ணுறதுக்கு 10 செகண்ட் ஆகுதான். ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 400 அதை எழுதுறேன். டிவைடட் பை 10 நமக்கு மைண்ட்லேயே போட்டு 40ங்கிறத மட்டும் தான் இங்கே எழுதுறேன். என்ன எழுதுறேங்கிறத பாருங்க மக்களே. அப்ரோச் பாருங்க. நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வேற லெவல். அடுத்து என்ன எழுதுறேன்? 200 மீட்டர் 500 மீட்டர் பிளாட்ஃபார்ம் 25 செகண்ட். அதே மாதிரி ஒரு டேட்டா 500/25ன்னு போட்டு நான் 20ன்னு எழுதிக்கிறேன். 2 ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. அடுத்து என்ன ரேஷியோ ஆஃப் த ஸ்பீடு கேட்குறாங்க. 2:1ங்கிற ஆப்ஷனை போய் தேடுறேன். 2 இருக்கு. ஸோ ஓகேன்னு சொல்லி அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 ட்ரெயின் இருக்கு. 2 ட்ரெயினும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது ஸ்பீட் ஆட் பண்ணிப்போம். லென்த்தையும் ஆட் பண்ணிப்போம். நான் பார்க்குறேன் 150ங்கிறது ஃபர்ஸ்ட் ட்ரெயினோட லென்த்து. செகண்ட் ட்ரெயினோட லென்த் என்னது? இங்கே பாருங்க 200 மீட்டர் லாங். ஸோ 350ங்கிறத மட்டும் எழுதுறேன். நீங்கள் 150 + 200லாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது. மைண்டில் போட்டுறணும். இது பாட்டு 350. அப்புறம் இங்கே எழுதியிருக்கிற ரெண்டையும் ஆட் பண்ணால் 60. அதை அப்படியே மைண்டில் போட்டு டிவைடட் பை 60 போட்டுறேன். அப்ராக்சிமேட்லின்னு தான் கேட்டிருக்கான். செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி இங்கே பாருங்க. ஓகே 35/6 போட்டோம்னா 36/6 வந்து 6 செகண்ட்ஸ் மக்களே. ஆப்ஷன் ஏ 6 செகண்ட்ஸ் தான் உங்களுடைய கரெக்டான ஆன்சர். வாங்க 6th சம். பாதி வீடியோ வந்தாச்சு. இன்னொரு 50 செகண்ட் இன்ட்டு 5 எவ்வளவு? 250 செகண்ட் சால்வ் பண்ணீங்கன்னா போதும். இன்னொரு 5 சம் தான். போட்ஸ் into 4.
அப் எவ்வளவு? 8 into 9. ஓகே. ஷார்ட்டஸ்ட் அப்ரோச். நான் எந்த ஃபார்முலா இப்போ பாருங்களேன், இதுக்கு ஒரு செம்ம மாசான ட்ரிக் இருக்கு. ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் நான். டவுன் ஈக்குவல் டு அப்பு, அப் ஈக்குவல் டு டவுன் எதுவுமே போடல நான். ஜஸ்ட் விஷுவல் ட்ரிக். ஒரே ஒரு லைன் மெத்தட். மக்களே இந்த இந்த கொஷினுக்கான வந்து ஷார்ட்கட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு பின்டு கமெண்ட்ல கொடுக்குறேன். இன்னைக்கு தான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் லைன் மெத்தட் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியர் கட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதை போய் பாருங்க. உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஐடியா கிடைக்கும். போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல எல்லாம் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆப்வியஸா எனக்கு பர்சனலா வந்து ஃபார்முலா மனப்பாடம் பண்றதுக்கு பிடிக்காது. ஸோ வந்து நான் இப்படி ஞாபகம் வச்சுட்டேன். லைன் மெத்தட், வெர்டிக்கல் லைன் மெத்தட்னு சொல்லி கீழே வந்து பின்டு கமெண்ட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் தரேன். நம்ம சேனல்ல போய் நீங்க அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். சரி, ஓகே. இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது ரேஷியோ எடுத்திருக்கேன் 6:9. இது வந்து டைமு, இது வந்து ஸ்பீடு. ஓகே. இப்போ டவுனு, அப்பு. சரிங்களா? இங்க வந்து மேல வந்து டவுன் எழுதிக்கணும். கீழ வந்து அப் எழுதிக்கணும். இது 2யும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணா 2.5. இது 2க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து 0.5. இது 2க்கும் உண்டானது 0.5. இந்த 0.5 தான் 2 அப்படின்னா 2 பார்ட் எவ்வளவு? நீங்க 3 பார்ட் எவ்வளவுன்னு போடலாம். நான் 2 பார்ட் 8 கண்டுபிடிச்சு அப்ஸ்ட்ரீம் டைம் எவ்வளவு கொடுத்துருக்கிறது 8 into 9 போட்டிருக்கேன். இதே நான் டவுன்லையும் கண்டுபிடிக்கலாம். 3 பார்ட் எவ்வளவு? 0.5 2னா 3 பார்ட் எவ்வளவு? சொல்லுங்க பார்க்கலாம். இன்டூ 6 பண்ணணும். 2 into 6 எவ்வளவு? 12. இங்க டவுன் ஸ்ட்ரீம் என்ன கொடுத்துருக்காங்க? 12 6 hours. இங்க பாருங்க 12 into 6 எவ்வளவு? சேம் 72. இதுக்கான டீடைல்டு வீடியோ நான் ஏன் இதை இவ்வளோ ஃபாஸ்டா சொல்றேன் அப்படின்னா, டீடைல்டு வீடியோ கீழே பின்டு கமெண்ட்ல இருக்கு. போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ்ல லைன் மெத்தடு செகண்ட்ஸ்ல நீங்க சால்வ் பண்ணிடலாம். போய் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க. சரிங்களா? 6 மாடல் சம்மோட கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளோட பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கும் அந்த வீடியோ. போய் பாருங்க. ஓகே. ஆப்ஷன் சி 72. நான் வந்து ப்ரொமோஷனுக்காக சொல்ல மக்களே. அந்த வீடியோ வந்து நானே தேடி தான் படிச்சேன். நான் படிக்கும் போதே. ஸோ தமிழ்ல வந்து ஒரு சிலர் போட்டிருப்பாங்க. போடாதவங்க, பிகினர்ஸா இருக்கிறவங்க நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா போத்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸை நீங்க மெயின்ஸ் லெவல் சமயம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணுவீங்க. சரிங்களா? வாங்க 7th சம் போலாம். மைனஸ் 2.5 150 இருக்கு. மைனஸ் 2.5. ஆப்ஷன் ஏ. போட்டேன். இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 10 into 150 1500ன்னு போட்டு அதிலிருந்து 140 130 ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 70671770 டிவைடட் பை 12 போடுவாங்க. ஸ்மார்ட்டஸ்ட் பாருங்க. இதுவே நான் போட்டேன் இந்த அப்ரோச்வே. இதை விட ஸ்மார்ட்டா சால்வ் பண்ணலாம். 1770 by 12 கஷ்டம் தானே? பாருங்க எப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த இதுதான் மக்களே ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான். இப்போ 10 பேர்த்துக்கான ஆவரேஜ் 150 அப்படின்னா அவன் எவ்வளவோ இருந்துட்டு போகட்டும். ஆனா 10 பேர்த்துக்கு 150 நீங்க அஷ்யூம் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தாதான் 150 ஆவரேஜ்னு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அடுத்த 2 பேர் ஆட் ஆகுறாங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் 140, இன்னொருத்தன் 130. அவனுக்கு 150ல இருந்து எவ்வளவு கம்மியா இருக்கு? டீவியேஷன் எவ்வளோன்னு பாருங்க. ஐடியல் வேல்யூல இருந்து டீவியேஷன் எவ்வளோன்னு பாருங்க. டீவியேஷன் பார்க்குறேன் 140னா -10. சைனை வந்து முக்கியம். இந்த மைனஸுங்கிறத மறக்காம போடுங்க. ஒரு வாட்டி இந்த பக்கம் 116 கொடுத்தாங்கன்னா +10ன்னு போடணும். அப்போனா ஆவரேஜ் டிக்ரீஸே ஆகாது, ஆடும் ஆகாது. அந்த மாதிரி போயிடும். ஸோ சைன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த மெத்தடுக்கு. 130க்கு 20 கம்மியாக இருக்கு. ஸோ -20. -10 -20 எவ்வளவு? -30. இப்போ டோட்டல் டீவியேஷன் வந்து -30 தான் 150ல இருந்து. இந்த டீவியேஷனுக்கு ஆவரேஜ் எடுங்க. டீவியேஷனுக்கு ஆவரேஜ் எடுத்து ஓவரால் இந்த ஆவரேஜ்லேருந்து இந்த டீவியேஷனை மைனஸோ ப்ளஸோ பண்ணிடலாம். இப்போ இந்த -30 ஆல்ரெடி 10 பேர் இருக்காங்க. +2 வந்து 12 ஆயிரும். ஓகேவா? +2 12 ஆயிரும்.
12 இருக்கு. ஆவரேஜ் சேஞ்ச் 12 எடுத்துட்டோம். இங்க -30 போட்டீங்கன்னா, 30/12 வந்து 2.5 மக்களே. சரிங்களா? ஸோ -2.5 -30/12 -2.5 ஆல்ரெடி ஆவரேஜ் வந்து தெரியும் 150 அப்படின்னு. இதிலிருந்து -2.5 தான் டீவியேஷன். நீங்க சைன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மைனஸா பிளஸான்னு மறக்க வேண்டியதில்ல. ஈக்குவல் டு 147.5. ஆப்ஷன் ஏ 147.5 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். 8th சம் வாங்க. 40% ஆவரேஜ் ஸ்பீடா? ஓகே. By 63 hours 14 hours இன்னொரு 180 இருக்கும். 72/12 வந்து 6 hours. ஓகே, ரிமைனிங் 108 இருக்கும். அது வந்து 18ஆல போட்டால் 90 36 12 15 360 15 300 வந்து 24 ஆப்ஷன் பி 24 போட்டேன். ஓகே, வாங்க. ஷார்ட்டஸ்ட் அப்ரோச் எல்லாரும் 1/16 சம்திங் ஒரு வேல்யூல போடுவாங்க. ஆனா நான் எப்பவுமே இந்த மாதிரி ஃபைன் இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்துட்டு வாட் இஸ் த ஆவரேஜ் ஸ்பீட்னா யோசிக்காம இந்த மெத்தட்ல போடுங்க. உங்களுக்கு காலவாரி விடவே விடாது. சரிங்களா? நான் வந்து டிஸ்டன்ஸை அஷ்யூம் பண்றேன். இது அஷ்யூம் பண்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஏன் அப்படின்னா நீங்க 100 அஷ்யூம் பண்ணி போடலாம், ஆன்சர் கரெக்டாக தான் வரும். அஷ்யூம் பண்ணிட்டு எல்லாரும் 1ன்னு அஷ்யூம் பண்ணுவாங்க. சம்திங் அப்படிலாம் பண்ணக்கூடாது. இப்போ நான் பார்க்குறேன் 60, இங்கே பாருங்க 60 km/h 40%ன்றாங்க, 12 18ன்றாங்க. சரி, ஓகே, நான் ஆப்வியஸாக ஒரு 360ன்னு போட்டால் டிவைட் ஆகும்னு நினச்சிட்டு அஷ்யூம் பண்ணியிருக்கேன். ஓகே, கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஹாஃப் ஆஃப் த சர்டைன் டிஸ்டன்ஸ் 360ல பகுதி எவ்வளவு? 180. அதை கடக்கிறதுக்கு 60 கிலோமீட்டர் டிவைடட் பை 60 நான் போடவே இல்லை பாருங்க, அப்படியே மைண்ட்லேயே போட்டு ஈக்குவல் டு 3 hours. ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைனிங் வந்து 180 இருக்கும். 180 போயிடுச்சுன்னா ரிமைனிங் பாதி இருக்கும். அதுல 40% ஆஃப் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 18 into 4 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இனிமேல் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 72. சரியா? இதெல்லாம் வந்து அடிக்கடி வர்ற மாதிரி ரிப்பீட்டட் வேல்யூஸ். இந்த 13 into 7 வந்து 91. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. தயவு செய்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து என்ன? 180ல வந்து 40% வந்து 72 வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு சொல்றாங்க? 12 hours. 72/12 is equal to 6 hours. ஓகே, இங்கே 108 ரிமைனிங் இருக்கும். 180 minus 72 108 டிவைடட் பை 18 போட்டிங்கன்னா 6. இது எப்படி போட்டேன் அப்படின்னா 90 வந்து 5 டைம்ஸ் இன்னொரு 18 இருக்கிறங்காட்டி இது ஒரு 6 hours. எப்போவுமே ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். இப்போ டோட்டல் டைம் கண்டுபிடிங்க. 3 + 6 + 6 எவ்வளவு? 15. 360/15 ஈக்குவல் டு 24. நான் 300/15 வந்து 20, 60/15 வந்து 4ன்னு போட்டு 24ன்னு அழகாக அடிச்சிட்டேன். இவ்வளோதான் மக்களே. ஆப்ஷன் பி 24 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி வேணால் போடலாம். டிஸ்டன்ஸை 100 எடுக்கலாம், நீங்கள் 120 கூட எடுக்கலாம். ஆன்சர் கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்னும் ஈஸியாக இருக்கும். நான் டக்குன்னு போட்டுட்டா பாருங்களேன். 120 எடுத்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 60, அதை கவர் பண்ணுற 60 km/h. ஸோ 1 hour. இன்னொரு 60 இருக்கும் பேலன்ஸ். எழுதிக்கங்க இந்த மாதிரி இருந்தால். 60ல் 40% எவ்வளவு? 6 into 4 இவ்வளோ 24. இதை வந்து 12 km பாருங்க டிவைட் ஆகுது. இதை டிவைடட் பை 12 போட்டால் 2 hours. ஓகே, ரிமைனிங் எவ்வளோ? 60 - 24 30 36. 36க்கு எவ்வளோ? 18. இதுவும் டிவைட் ஆகுது. சூப்பர். 120 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் வேற லெவல். இது ஒரு 2 hours. டோட்டல் டைம் எவ்வளோ? 5 மணி நேரம். டோட்டல் இது எவ்வளவு? 120 டிவைடட் பை 5 எவ்வளவு? 24. நீங்கள் எப்படி போட்டீங்கனாலும் ஆப்ஷன் பி தான் வரும். அதாவது 24 தான் வரும். கரெக்டாக தான் வரும். டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். சரிங்களா? வாங்க 9th சம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த மெத்தட் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பாருங்க. காயின்ஸ் ரேஷியோ 5 3 அப்புறம் 2 அமௌண்ட்டா? இது 1 to 5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5 11 21 தான் வந்து 10 அப்படின்னா 1 part வந்து 10. ஓகே, ஸோ காயின்ஸ் 53
How many 5 rupees coins? 5. நான் போட்டு வாங்க 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 எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ 5-3-2ங்கிற ரேஷியோ இருக்கு. 5x 3x 2xன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா இந்த அமௌண்ட் ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்டோட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இப்போ ₹1 அப்படியே தான் இருக்கும். 5 5ஆ தான் இருக்கும். ₹2 அப்படின்னா 3 இன்ட்டு 2 எவ்வளோ? 6x ஆயிரும். இதே ₹5 அப்படின்னா 5 இன்ட்டு 2 எவ்வளோ? 10x ஆயிரும். இதுதான் அமௌண்ட்டினுடைய ரேஷியோ. அமௌண்ட்டோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அமௌண்ட் ரேஷியோ. கவுண்ட் இன்டூ நம்பர் ஆஃப் காயின்ஸ் இன்டூ அமௌண்ட் பண்ணிடணும். ஓகே. அமௌண்ட் வந்து 210ன்ட்டாங்க. ஸோ இதை ஆட் பண்ணுங்க. 5 + 6 + 10 எவ்வளவு? 21. அப்போ 21x வந்து 210 அப்படின்னா 1x வந்து 10. ஸோ நம்ம 5x 2x 3xல 5 3 2ல வந்து x ஆட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷன் வந்துடும். 50 30 20 இத்தனை காயின்ஸ் இருக்காமா. அவன் இன்னும் ஒரு அடிஷ்னல் டேட்டா ஹவு many 5 rupees காயின்ஸ் ஹேஸ் டு பி ஆடட். இதுதான் ₹5. இது டு மேக் த ரேஷியோ 5-3-5 இது 5-3 இருக்கு. மேலே வந்து 15 இருக்கு. ஸோ நான் 0ன்னு அப்படியே மைண்ட்லேயே போட்டுக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஈக்குவேட் பண்ணி போடணும். இங்கே 15 தான் ஆப்வியஸாக வரும். அப்படி போடும்போது இதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து 30. ஆப்ஷன் சி 30 தான் உங்களுடைய கரெக்ட் ஆன்சர். வாங்க கடைசி கொஸ்டின் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன். மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட். இது ஒரு ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸ் லெவல். ஸோ 3 2 இருக்கு. 16. Find the ratio தானே. Replaced with water. நயன் கம்மியாகுது. கன்ஃபியூஸ் ஆகுது. நயன் ஆடான்னா 53 தானே. ஆப்ஷன் பி. சூப்பர் ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச் சொல்லிட்டா வாங்க. இப்போ எல்லாரும் வந்து மில்க் ரேஷியோ 3:2 அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 5 பார்ட் வந்து 640. அப்போ 3 பார்ட் எவ்வளவு? அப்போ 128ன்னு கண்டுபிடிச்சி 3 × 128 2 × 128 256 3 × 128 தான் போடுவோம். இப்போ எப்படி போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். எப்படின்னு பார்க்கலாமா? ஏன்னா ஃபைனலாக அவன் கேட்கறது ரேஷியோ தான் கேட்குறான், மில்க் டு வாட்டர். இப்போ வாங்க நான் ஆன்சர் ஸ்லைடில் போய் சொல்லித்தரேன். 3:2ன்னு ஒரு ரேஷியோ இருக்கு. 160 லிட்டர் தான் ரிமூவ்டுன்றாங்க. இப்போ எத்தனை பெர்சன்டேஜ்னு கண்டுபிடிங்க. 160. இது ஒரு அப்ரோச் மக்களே. மிக்ஸ்டர் அண்ட் அலிகேஷன் கான்செப்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த அப்ரோச் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ 160 லிட்டர் எத்தனை பெர்சன்டேஜ் வெளியில் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து 1/4 25% வெளியில் எடுக்கிறாங்க. இப்போது நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. 3:2ங்கிற ஒரு மிக்சர்லேருந்து 25% வெளியில் எடுத்தால் இதிலிருந்து ஒரு 25%, இதிலிருந்து ஒரு 25% தான் வெளியில் எடுப்பாங்க. அப்படி தான் டோட்டல் வேல்யூ வரும். சரிங்களா? இதுதான் கான்செப்ட். இப்போ நான் இதை வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? இதை 2 வாட்டின்றாங்க, ஒன்ஸ் மோர் அப்படின்றாங்க. ஸோ ஒன்ஸ் மோர்னா 1/4² போட்டு நான் மைண்டில் அஷ்யூம் பண்ணி 16ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். எதை? என் ரேஷியோவை. எனக்கு பாயிண்ட் இல்லாமல் வரும். நான் ஏன் வேல்யூஸ் எடுத்துக்கல அப்படின்னா நான் அப்படியே இது பெர்சன்டேஜில் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 48, இதுக்கப்புறம் 32. சரிங்களா? இப்போ பாருங்களேன், ரேஷியோ சேம் ரேஷியோ தான். ஆனால் நான் மல்டிப்ளை மட்டும் பண்ணிக்கிட்டேன். 3:2 தான். இப்போ 25% வெளியில் எடுக்கிறோம் அப்படின்றாங்க. ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டில் இதிலிருந்து ஒரு 25% 12 வெளியில் எடுக்கிறோம். இதிலிருந்து ஒரு 25% 8 வெளியில் எடுக்கிறோம். ரீப்ளேஸ்டு வித் வாட்டர், இந்த வெளியில் எடுத்து 8 எகெயின் +8 ஆயிரும். ஸோ இது மறுபடியும் உள்ளேயே ஊற்றிடுறோம். ஸோ நான் இந்த ஐட்ரேஷனவே கால்குலேட் பண்ண மாட்டேன். சரிங்களா? இந்த வீடியோ நான் ரிப்பீட்டடாக இந்த மாடல் சம்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இது எக்ஸாமில் வரும். இந்த ஐட்ரேஷனவே கால்குலேட் பண்ணாமல் 48ங்கிறது வேல்யூ வச்சுக்கிட்டு 32ல், ஏன்னா எத்தனை வாட்டி எடுத்து ரிமூவ் ரீப்ளேஸ் பண்ணாலும் வாட்டர் வந்து எகெயின் உள்ளேயே போய்க்கும். ஸோ நான் மில்கை மட்டும் வெளியில் எடுத்து வாட்டரில் இப்போ 12ம் வெளியில் எடுத்திருக்கோம், 8ம் வெளியில் எடுத்திருக்கோம். இந்த 12 போயிட்டு இந்த வாட்டரில் போய் ரீப்ளேஸ் ஆகும். இந்த 8ம் ரீப்ளேஸ் ஆகும். அப்போ நான் இந்த
அப்ப நான் இந்த எடுத்த 8 வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன். ஏன்னா எடுத்துட்டு அகைன் உள்ள தானே ஊத்துறேன். இது நான் சொல்லிக் குடுக்குறதுக்கு தான் லேட் ஆகும். பட் நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்கன்னா என்ன மாரி ஃபாஸ்ட்டா போடுவீங்க சரிங்களா? இந்த மெத்தட மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதிலிருந்து 25% எடுத்து உள்ள போடுறோம். அதுதான் இதனுடைய கான்செப்ட் ரிமூவல் அண்ட் ரீப்ளேஸ்மென்ட்ல. ஸோ இதிலிருந்து 25% எடுத்திருப்போம். இது எகைன் இதுக்குள்ளேயே போட்டுறோம். நான் அதனால கன்சிடர் பண்ணல. ஸோ 48ல 25% எவ்வளவு? 12 36 ஓகே. இந்த 12 எடுத்து 32 + 12 32 + 12 எவ்வளோ? 44 ஓகே. இத வந்து ஒன்ஸ் மோர் இன்னொருக்கா பண்ணணும். 36ல 25% எவ்வளவு? எகைன் 12 வராது. 36ல பை 4 எவ்வளவு? 9 ஸோ 36 - 9 எவ்வளவு? 27 இங்க போட்டுட்டு, இங்க இருக்கிற 9 வெளியில எடுக்கிற 9 இங்க போய் ஆட் பண்ணிறணும். வாங்க 44 + 9 53 எப்படி வேணா போடலாம். ஆனா போடுற அப்ரோச் தான் இருக்கு சரிங்களா? பாருங்க. நான் 4 ஸ்டெப்ல போட்டுருவேன். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எடுத்து மல்டிப்ளை பண்ணி, ஆட் பண்ணி அதுக்கப்புறம் 25% எடுத்து போட்டாலும் ஆன்சர் இதுதான் வரும். நான் வந்து ஸ்மார்ட்டஸ்ட் அப்ரோச்ல போடுறேன். அதுதான் வித்தியாசம். சரிங்களா? அவ்வளோதான் மக்களே. 10 சம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் வெற்றிகரமா. இந்த மாரி ஷார்ட்டஸ்ட் ட்ரிக்ஸ், அப்ரோச்சஸ் எல்லாம் தெரியணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மக்களே. ஓகே மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you in the next video.